வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துருக்க சேலைகள் மதுரை சுங்குடி சேலைகள். நம்மகிட்ட டெய்லியுமே மீனா வேல்தாரி, நார்மல் வேல்தாரி, மல்மல் காட்டன், பிளெயின் மயூரிலேயே பார்டர் வச்ச சாரீஸ், இது எல்லாமே டெய்லியுமே நம்மகிட்ட அப்டேட் ஆகும். நாங்கள் தான் வீடியோவில் போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க மற்ற டயத்தில் தேவைப்பட்டால் கூட கேளுங்க. காஞ்சி காட்டன், காஞ்சி புட்டா சாரீஸ் எல்லாமே டெய்லி நம்மகிட்ட வரும். வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ அனுப்புவோம். தேவைப்படுறவங்க கேளுங்க. இப்போ பார்த்துருக்க சேலைகளில் ப்ளவுஸ் தனியாகவும் வரும், இல்லை ரன்னிங் ப்ளவுஸாகவே சேர்ந்தும் வந்துடும். இப்போ இந்த பார்த்துருக்கீங்களா, ஃபஸ்ட்டு இது ஒரு டைப்பு. பேக்கில் இன்னும் நிறையா பின்னாடி ஃபோட்டோஸ் வருது. அதில் ஒரே கலரில் எல்லாமே பல்லு ப்ளவுஸு எல்லாமே பார்டர் மட்டும் சேமாக அப்படியே ரன்னிங் ப்ளவுஸோடு வந்துடும். முந்தி பல்லுவில் லயன் தான் வரும். எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு நாங்கள் முந்தானைன்னு சொல்லுவோம். அதனால தான் எல்லா வீடியோலையும் சொல்லி போடுறோம். எங்களுக்கு அப்படி சொல்ல தான் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டீட்டெயில்ஸ் சொல்லி தான் எல்லா வீடியோலையுமே போடுறோம். அதனால் கவனமாக பாருங்கள், கேளுங்க, கேட்டுக்கிட்டே பாருங்கள். ஃபோட்டோ டைம் கொடுத்து போட காரணம் இது தான். நம்ம உங்களுக்கு லைவில் காமிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணுறது கஷ்டம். இதுனா உங்களுக்கு பொறுமையாக பார்ப்பீங்க. ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கும் ஸ்கேம் பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. உங்கள் பணம் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ஒரு விஷயம். எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும். அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக ஃபோட்டோ கொடுத்து போடுறோம். கண்டிப்பாக அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு சாரீ கிடைக்கும். இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் ஜிபே பண்ணணும். பண்ண தெரியாதவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் நம்பரே நாங்கள் கொடுத்துருக்கோம். தப்பி தவறி யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இதுக்காக தான். அதனால் கவனமாக பாருங்கள். எந்த டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஒரு சிஸ்டர் நம்மகிட்ட சாரீ வாங்கினாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க காட்டன் சாரீ எப்படி மெயின்டைன் பண்ணுறது. அவங்களுக்காகவே இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். காட்டன் சாரீஸ் எங்கே வாங்கினாலும் யார்கிட்ட வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் அலசி பாருங்கள். சாயம் போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி சாயம் போகிற மாதிரி லைட்டாக வந்தது அப்படின்னா எங்ககிட்ட வாங்குறதுல சாயம் போகாது. அதுக்கு நான் கண்டிப்பாக உறுதி அளிக்கிறேன். உங்களுக்கு சாயம் போகிற மாதிரி லைட்டாக இருந்ததுன்னா லைட்டாக வார்ம் வாட்டர் சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டு வெதுன்ட்டு ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. வெதுன்னு வச்சுட்டு கல் உப்பு ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு பிஞ்சு அளவுக்கு நீங்கள் எடுக்கிற தண்ணியை பொறுத்து அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் முக்கிடுங்க. முக்கிட்டு திருப்பி சில் தண்ணி, அதாவது குளிர்ந்த தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக லெமனோ இல்லை வினிகரோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதில் ஒரு தடவை முக்கி எடுத்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். சாயம் போச்சுன்னா தான் இந்த டிப்ஸு. சாயம் போகாத சேலைகளுக்கு இந்த டிப்ஸு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த காட்டன் சேலைகள் சாயம் போகிறது போகாதது எதுவாக இருந்தாலுமே அலசி உடனே ஊற வச்சு எடுத்து அலசி போட்டுருங்க. மிஷினில் போட்டாலுமே டைமிங் ரொம்ப கம்மியாக வச்சு சேலைகளுக்குன்னு தனியாக போடுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். சோப்புனா ரொம்ப முறையாக வரா மாதிரி நிறையா டைம் அலசுகிற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் இதை ரெகுலர் வியராக இருந்ததுன்னா அடிக்கடி உங்களுக்கு அலசி போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் அக்கேஷனல் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக காட்டன் சாரீ எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு லைஃப் வரும். எதுவாக இருந்தாலும் வெயிலில் மட்டும் போய் மொட்டை மாடியில் அடிக்கிற நல்லா ஸ்ட்ரெயிட் வெயிலில் போய் காய போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாரீ வெளுக்க தான் செய்யும். அது எங்கே வாங்கினாலும் சரி, எந்த துணியாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் இவ்வளோ விலை மதிப்புள்ள சாரீ வாங்கினோன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, ரொம்ப தெளிவாக கேட்டாங்க. அவங்க அதுக்காக தான் அந்த தெளிவாக அந்த வீடியோ. அவங்க பொறுமையாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. நம்ம தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த காட்டன் துணியாக இருந்தாலும் தயவு செய்து போய் நல்லா மொட்டை மாடியில் அடிக்கிற வெயிலில் காய போட்டிங்கன்னா துணி வெளுத்துரும், கலர் டல்லாகிரும். எந்த காட்டனாக இருந்தாலும் நைட்டி எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காயப்போட இடம் இல்லைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல கூட கொடி கட்டி இந்த காட்டன் சேலைகளுக்கு நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்கன்னா தான் நாங்கள் சொல்கிறோம். மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கும் ஜிபே பண்ண தெரியாதவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு பண்ணுங்கள்.
வாங்கிட்டிங்கன்னா சாரீ வாங்கிட்டு எங்களுக்கு கலர் பிடிக்கல, கலர் லைட்டாக இருக்குது அப்படின்னா சத்தியமாக மாற்றவே மாட்டாங்க. வேறு கலர் மாறி வந்திருக்கு, அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மாற்றி தருவோம். திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் சார்ஜை நாங்கள் கொடுத்துருவோம். தயாரிப்பாளர்கள் தரமாட்டாங்க. உங்களுக்காக கஸ்டமர்ஸ் உங்களுக்காக எங்களை நீங்கள் நம்பி வரீங்கன்றதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போது ப்ராப்ளம் இருந்தால் இதே நீங்கள் செலக்ட் பண்ண கலர் சேம் சேரீ இருக்குது, வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்கல, ஃபோட்டோவை விட டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தர மாட்டாங்க. நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் இவ்வளோ டைம் கொடுத்து போடுறோம். ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் ஒரு ஆஃப் ஷேடு உங்களுக்கு காட்டன் சேரீனால் அந்த இது கம்மியாக தெரியும். சில்க் சாரீனா எப்படி ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ அப்படியே இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறோம், கவனமாக கேட்டுட்டு பண்ணுங்கள். ஆன்லைன் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கு. நம்ம சென்னையிலேருந்து திருப்பி அனுப்பிச்சோன்னா ஒரு சாரீக்கே 90 எஸ்டி கொரியரில் வாங்குவாங்க. இந்தியன் போஸ்ட்டில் போட்டால் மட்டும்தான் 40 ரூபா 50 ரூபா. ஆனால் அவங்களுக்கு தேனியிலேருந்து அனுப்புறது வந்துட்டு அவங்களுக்கு 50 ரூபா தான். நம்ம இங்கே சென்னையிலேருந்து அனுப்பிச்சோன்னா ரொம்ப அதிகம், அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜிபே பண்ணுறப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஃபோட்டோ பார்சல் ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் எடுக்கணும். பார்சலை பிரித்து வெளியில் எடுக்கிற பார்த்தீங்களா சாரீ, அப்போ தான் அவங்க மேனுஃபேக்சரர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இல்லை, ஆன்லைனில் நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் தயவு செய்து இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. நான் இங்கே சென்னை அம்பத்தூரில் தான் நானும் இருக்கேன். வேறு ஊராக இருந்தால் கூட எனக்கு கொரியர் கம்மி தான். சென்னையில் நான் போட்டேனாலும் எனக்கு 90 ரூபா தான். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம், கவனமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.